நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. ரயில்வே துறையில் ஊழல் வழக்கு மீதான விசாரணைக்கு தடை கோரி லாலு பிரசாத் யாதவ் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. 2004-2009 ஆண்டின் ரயில்வே அமைச்சராக இருந்த லாலு பிரசாத் யாதவ் ரயில்வே துறையில் குரூப் டி பிரிவில் வேலைக்காக நிலத்தை லஞ்சமாக பெற்றதாக கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வருகிறது. இந்த வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்கும்படி லாலு பிரசாத் யாதவ் தாக்கல் செய்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அதை எதிர்த்து லாலு பிரசாத் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த விசாரணை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் சிபிஐயின் தற்போதைய விசாரணை என்பது ஊழல் தடுப்பு சட்டப்பிரிவு 17A கீழ் அனுமதி பெறாத ஒன்று என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த விசாரணையை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் லாலு பிரசாத் யாதவ் கோரியிருந்தார். இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி MM சுந்தரேஷ் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்க முடியாது என்றும் அந்த விவகாரத்தில் தற்போது தலையிட விரும்பவில்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். எனவே டெல்லி உயர்நீதிமன்றம் வழக்கை மெரிட் அடிப்படையில் விசாரிக்கட்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதே வேளையில் இந்த வழக்கு விசாரணைக்காக லாலு பிரசாத் யாதவ் நேரில் ஆஜராவதில் இருந்து மட்டும் விலக்கு அளிப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து லாலு பிரசாத் யாதவின் மேல்முறையீட்டு மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர்.